What's up, ladies and gentlemen? Welcome to the brand new and another episode of பேய் கதை. தீபாவளி கூடி விரைவில் வரப்போதே. அதுக்கு தமிழ் பிச்சை சார்பால் நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டோம். நீங்கள் போய் அந்த சேனலை செக் அவுட் பண்ணுங்கள். கீழே லிங்க் தர தமிழ் பிச்சை ஸ்டூடியோஸ். நான் நினச்ச மாதிரி நீங்கள் நினைக்கல, தெரியும், நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. சும்மா தானே மக்களே. சில பேர் நினச்சிருப்பீங்க ரெண்டாவது சேனல் திறப்பேன் நான். ஓகே, நான் நினச்ச மாதிரி ரெண்டாவது சேனல் திறந்துட்டேன். அந்த சேனல் செக் இட் அவுட் பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் அங்கே போய் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட போய் கதை இருந்துச்சுன்னா, இல்லைனா தயவு செஞ்சு கால் பண்ணி அடைச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறம் வீடியோ போட முடியாது. அதனால் உங்கள்கிட்ட போய் கதை ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இன்ஸ்டாவில் லிங்க் தரேன், அதில் போய் சப்மிட் பண்ணுங்கள். என்னடா முறுக்கும் தண்ணியும் இருக்குன்னு நினைச்சிங்களா? சும்மா எப்போ பார்த்தா பேய் கதை பெய் டைரியை சும்மா உட்காந்துட்டு எப்படி அவ்வளோ நேரம் கேட்குறது? கொஞ்சம் வாய்க்கும் கைக்கும் வேலை வேணாமா? அதனால தான் கொடுத்துருக்கேன். இனிமே பேய் டைரி கதைகள்லாம் சுவாரஸ்யமாக வரும். ஏன்னா சுவாரஸ்யமாக தான் நிறைய பேர் கேட்குறீங்க. சுவாரஸ்யமாக வரும். அதுக்கு தமிழ் பிக்சர்ஸ் நான் கேரண்டி. வளவள பேசாமல் லெட்ஸ் கெட் இட் டு த பேய் கதை டுடேஸ் எபிசோட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, போகலாம். இல்லை, ரோல் த டைட்டில் கார்டு. மக்களே, இன்றைக்கும் நம்மக்கிட்ட காலர்ஸ் இல்லை. இந்த சட்டை போட்டு வந்தாலே காலர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன் என்ன கதைன்னு தெரில. ஓகே, இன்றைக்கும் நம்ம ஒரு பேய் டைரியை தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். வளவள பேசாமல். ஆனால் இந்த வீடியோ, இந்த கதையை பார்த்தா ஷார்ட்டாக தான் இருக்குது. ஆனால் என்னது வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. லெட்ஸ் கோ. கடந்த ஒரு சில எபிசோட்லலாம் அடிக்கடி சிங்கப்பூரில் இருக்கிற சங்கி ஓல்ட் ஹாஸ்பிட்டல் பற்றியும் சிங்கப்பூர் பாப்புலர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் பற்றி நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதற்கு காரணம் என்னென்னா, சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் கதைகளை கேட்டு பிரமிப்பாகி அதை ஒரு புத்தகமாக போடும் பொழுது அந்த புத்தகமும் ஒரு நல்ல கணிசமான வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்படி சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னாலே அதில் ஏதாவது ஒரு திகிலான மர்மமான பல அம்சங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உலகளாவிய நிலையில் இந்த பேய் கதைகள் ரொம்பவே பிரபலம். இப்படி மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறவங்களாம் சம்பாதிக்கும் பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாரும் ஷேர் பண்ணி தங்குறது வழக்கமாக இருக்கும். இப்படி தங்கியிருக்கும் பொழுது குடும்பத்தை விட்டுட்டு, உறவினர்களை விட்டுட்டு, நண்பர்களை விட்டுட்டு, சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு இடத்துல தங்கி வேலை செய்யும் பொழுது வேலைப்பளு மறந்து இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு இளைப்பாரிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் ஒரு கோசிப் மாதிரி. நான் வேலை செய்கிற இடத்துல இப்படி இருக்கும், கேள்விப்பட்டிருக்கியா? இது என்ன பிரமாதம், நான் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சாமே, ஆனால் எனக்கு தெரியலையே. இப்படி ஒவ்வொருத்தருடைய அந்த புது வேலை இடத்துல கேள்விப்படுற கதைகள், அனுபவங்கள், அது உண்மையாக பொய்யான்றதெல்லாம் இல்லை. அதில் திகில் மர்மம் இருக்குது அப்படின்னும் பொழுது இதை பகிர்ந்துக்கணுன்றது ஒரு கிளுகிழப்பு. இப்படி சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்மளை அறியாமல் நம்மளுடைய ஆள் மனது கேட்ட விஷயங்களை அசை போட்டு அந்த மனசு புத்திக்கு ஒரு செய்தி அனுப்பும். இப்போ ஒரு கதை கேட்குறோம், இது நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் இது வரைக்கும் நடந்ததில்லையே, நடந்ததே இல்லை, நடந்தால் எப்படி இருக்கும்? அதுவாக நடக்காது. அப்போ நம்ம நடத்துகிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுவோமே. இப்படி தான் பல அசம்பாவிதமான சம்பவங்கள் நடந்திருக்கு. பேய் கதைகளும் அதை பற்றி பேசுவதும் அதை பற்றி கேட்பதும் ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி தான். படத்தை பார்த்தோம், ரசித்தோம், கைத்தட்டணும், சிரித்தோம், அழுதோம், கோவப்பட்டோம் அப்படின்னு அந்த உணர்வுகளோட வெளியாயிடணும். அதை உள்வாங்கினா நாம் கோவப்பட்டோமே அந்த கோவத்தை வெளிப்படுத்துவோம், அதை சமுதாயத்தோடு செயல்படுத்துவோம். அப்படின்னும் பொழுது தான் சமுதாயத்துக்கு எதிராக சில வாழ்க்கையை வாழ்கிறவங்க இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மர்மங்களும் அப்படி தான். கேட்டோமா, ரசித்தோமா, அதை கடந்து போயிடணும். கடந்து போகாத ஒரு சில பேர் பேயை வீட்டுக்கு வர வச்சு அந்த அனுபவத்தை எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்ற தேவையில்லாத முயற்சிகள் எடுக்கும் பொழுது தேவையில்லாத அனுபவங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த சிங்கப்பூர் வேலைக்கு போயிருந்த ஒரு சில பேர் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது மட்டும் இல்லாமல் பேய் இருக்கா அப்படின்ற விவாதங்களுக்கு கொண்டு போய், நான் இருக்குது, உனக்கு நான் ப்ரூஃப் பண்ணட்டா அப்படின்னு சொல்ல போகி பலராலும் ரொம்ப பிரபலமாக பேசப்படும் ஒரு அமானுஷ்ய விளையாட்டு ஒய்ஜா போர்ட். அதாவது ஒரு தரையிலையோ ஒரு பலகையிலையோ இல்லை ஒரு மேசையிலையோ ஒரு சர்ஃபேஸ், அதில் எஸ் ஆர் நோ, ஆமாம் இல்லை அப்படின்ற வார்த்தைகளை நடுவில் எழுதி அதை சுற்றி ஆல்ஃபபெட்ஸ் எழுத்துக்களை எழுதி ஒரு பொருளை அதன் மேலே வச்சு அந்த பொருளில் விளையாடுபவர்களோட அனைத்து
பேருடைய ஒரு சொட்டு ரத்தத்தை அங்கே வச்சு எல்லாருமே அந்த பொருள் மேலே கை வைத்து ஏதோ ஒரு சக்தி, அதுவும் குறிப்பாக தங்களுடைய வட்டாரத்தை சுற்றி இருக்கிற வளாகத்தை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு சக்தியை வர வைப்பது, அது நம்ம கேள்வி கேட்பது, அது பதில் சொல்வது, இப்படி விளையாடுவது தான் இந்த ஒய்ஜா போர்ட். ஒரு சில திரைப்படங்களில் நீங்கள் இதை பார்த்து முயற்சி கூட செஞ்சுருக்கலாம். இப்படி தங்களே சொந்தமாக எங்கோ பார்த்த அந்த ஒய்ஜா போர்ட்டை சொந்தமாக வரைஞ்சி தயார் செஞ்சு அதேமாரி விளக்கெல்லாம் அடைச்சிட்டு ஒரு மெழுகுவர்த்தி ஒளியில் அமர்ந்து விரலில் ரத்தத்தை வர வச்சு இந்த அமானுஷ விளையாட்டை தொடங்கியிருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் முயற்சி செய்தும் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் வரவில்லை. இந்த ரெஸ்பான்ஸ் வரலைன்னா நம்மளுடைய மூளை, நம்மளுடைய புத்தி அடுத்தது என்ன செய்யலாம், சரி இதை ட்ரை பண்ணுவோமா, ஒருவேளை நம்ம இப்படி சொன்னால் தான் வருமா அப்படின்ற உணர்ச்சி பூர்வமான ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது அதனுடைய பின் விளைவுகள் என்ன ஏதுன்னு யோசிக்காமல் நினைத்த காரியம் நடந்தால் சரி அப்படின்ற விபரீதமான முடிவு எடுப்பாங்க. அப்படி ஒரு கட்டம் வரும் பொழுது அந்த ஓஜா போட்டு விளையாடிக்கிட்டு இருந்த அந்த குழுவில் ஒருத்தருக்கு திடீரென்று தவடை லாக் ஆகிடுச்சு. அவரால் வாய் திறந்து பேச முடியலை. திறந்த வாயை மூட முடியல. பயத்திலும் ஏதோ எனக்கு நடந்துருச்சுன்றதை சொல்ல வரணுன்ற முயற்சியிலும் அவர் அனத்தி பேசும் பொழுது கூட இருந்தவங்களாம் அவரை கேலி செஞ்சு விளையாடிருக்காங்க. நடிக்காத, விளையாடாத, பயங்குறுத்த முயற்சி பண்ணுற அப்படின்னு வழக்கமான நண்பர்களுக்குள்ளே இருக்கிற கேலி வார்த்தைகள். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பேனிக்காகி கிளாப்ஸ் ஆகிற நேரத்தில் இது விளையாட்டல்ல, இது உண்மையாக நடக்குது அப்படின்ற ஒரு பயத்தோடு எல்லோரும் பதறி போகும் பொழுது அவ்வளவு நேரம் பேச முடியாமல் தவிச்ச அந்த குறிப்பிட்ட நபர் திடீர்னு கொஞ்சம் வேறு வாய்ஸில் பேச தொடங்கியிருக்கிறார். வேறு விதமான முகபாவனை, உடல் பாவம், வேறு விதமான குரல் பேஸ் வந்தது. ஏதோ ஒரு தெய்வ சக்தின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த உடலில் ஒரு ட்ரான்ஸ், வேறு ஒரு சக்தி, ஒரு நல்ல சக்தியாக இருக்கலாம் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு சக்தி வந்து இவங்க எல்லாத்தையும் ரொம்ப கண்டித்து பேசியிருக்காங்க. நீங்கள்லாம் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் தேவையில்லாமல் என்னோடய எல்லைக்குள்ளே நான் பாதுகாக்கிற இந்த வீட்டுக்குள்ளே ஏன் தீய சக்திகளையும் சாந்தி அடையாத ஆத்மாக்களையும் ஏன் வரவழைக்கிறீங்க, உங்களுக்கு யார் இதற்கு அனுமதி கொடுத்தா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக உக்கிரமாக கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பேசுகிறது தங்களுக்கு ரொம்ப பழக்கமான அந்த நபர் இல்லை. அந்த நபருக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி, ஒரு ட்ரான்ஸ் வந்து நம்மளை எல்லாத்தையும் ஏசுகிறாங்க, கண்டிக்கிறாங்கன்றதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்த அந்த தெய்வ சக்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நபருக்குள்ளே இருந்த அந்த சக்தி, வேணா சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லி எல்லா சக்தியும் வெளியே தான் நிற்கிது, அதுங்கெல்லாம் உங்கள் உடம்புக்குள்ளே வரத்துக்கு ஆசைப்படுது, உங்களுக்கு சரின்னு சொன்னால் நான் இப்போவே எல்லா கதவை திறந்து விடுறேன், எல்லாம் வந்து உள்ளே வரட்டும், சரிதானா அப்படின்னு கேட்கும் பொழுது பயந்து போய் அலறி அவர் கை காமிச்ச பகுதியை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த குழுவில் இருந்த ஒரு சில பேருக்கு ஜன்னல் வழியாக உருவங்கள் தெரிஞ்சிருக்கு. பார்வை, அந்த உருவங்கள் இவங்களை பார்க்குற பார்வை, எப்படா நம்மளை உள்ளே விடுவாங்க, இவங்க நம்மளை கூப்பிடுறாங்க, ஆனால் உள்ளே போக முடியாமல் வீட்டு எல்லையிலே, அதாவது வீட்டு கதவு, வீட்டு வாசலிலே ஒரு காவல் தெய்வம் மாதிரி ஒரு உருவம் இருக்குது. அந்த உருவம் மட்டும் இடம் கொடுத்ததுன்னா நம்மளை பார்க்கணும், நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிற இவங்கள்ட்ட நம்ம போய் உட்காந்து பேசலாமே அப்படின்ற ஒரு ஈகர்னஸ், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மோகம், இந்த மாதிரியான எண்ணங்களோடு உருவங்களை இவங்க பார்த்துருந்துருக்காங்க. எதிர்பாராத விதமாக திடீரென்று வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வ சக்தி, வீட்டுக்கு வெளியே பயமுறுத்துகிற மாதிரியான உருவங்கள். இதை பார்த்தோன்னே எல்லாரும் கத்தி அலறும் பொழுது அந்த உருவங்களை பார்க்க முடியாதவர்கள் கூட அந்த நேரத்தில் பயந்து பதறி அப்படி இப்படின்னு அன்று இரவு ஒரு வழியாக வந்திருக்கிற தெய்வ சக்தியும் சாந்தப்படுத்தி மன்னிப்பு கேட்டு தீய சக்தியிடம் வந்து தங்களை காப்பாற்றணும்னு வேண்டி அன்று இரவு அவங்க சேஃபாக படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்றது விவரங்கள் தெரியலை. ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து அந்த வீட்டில் தங்கியிருந்த ஒரு பொண்ணு சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் வழியில்
திடீர்னு வீட்டு வாசலுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே நுழைய முடியாமல் வாசல்லே நின்று அழுதுருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற ஒரு பதற்றத்தோட அந்த பொண்ணோட நண்பர்கள் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசும் பொழுது கேள்வி கேட்க கேட்க அவங்க இன்னும் அதிகமாகவே கதறி அழுதுருக்காங்க. இதனால் பதறி போய் பயந்து அந்த ஒய்ஜா போட் விளையாண்ட அந்த இரவு நினைவுக்கு வர அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து இவங்க இந்த வீட்டிலேருந்து ஒரு டெம்பரரியாக நம்ம வேற எங்கேயாவது தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் வீட்டில் போய் தங்கியிருக்காங்க. ஓகே, யாரும் தனித்தனியாக படுக்க வேணாம், எல்லோரும் ஒன்றா படுப்போம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம டெம்பரரியாக அந்த வீட்டில் தங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவோடு அன்று இரவு ஒரு நண்பர் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும்போது இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய தொலைபேசி தொடர்ந்து ரிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க எடுக்கலை. அந்த ரிங்கிங் பண்ண தொலைபேசி சத்தத்தில் எழுஞ்சி பார்க்கும் பொழுது மற்ற எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணை தவிர. என்னாச்சு ஏதாச்சுன்ற பதட்டத்தோடு ஒவ்வொரு அறையாக அவங்கள போய் தேடி பார்க்கும் பொழுது இறுதியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டோட பால்கனி கிட்ட அது மேலே சோற்றி மேலே ஏறி உட்காந்து இன்னும் கொஞ்சம் அசைஞ்சா கூட மாடியிலேருந்து விழும் நிலையில் ஒரு எட்ஜில் உட்காந்துருந்துருக்காங்க. இதை பார்த்து பதறி அந்த பெண்ணை அழைச்சி கூட அந்த பெண் எந்த விதமான ரியாக்ட் பண்ணாமல் அங்கேயே தான் உட்காந்து வானத்தையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சட்டென்று தங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் எழுப்பி இங்கே வந்து பாருங்கள் அது என்ன பண்ணுது, எனக்கு பயமாக இருக்குது, இப்படியெல்லாம் பதறி போய் உடனே அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டிக்கு அக்கம் பக்கத்தில் இருந்த நண்பர்கள் எல்லாத்தையும் வர வச்சு அந்த பொண்ணை அங்கேருந்து தூக்கி இறக்கி காப்பாற்றிருந்துருக்காங்க. வந்திருந்த எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லும் பொழுது அவங்க இதெல்லாம் தேவையா அப்படின்ற ஒரு கண்டிப்புடன் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை அழைச்சி விஷயத்தை சொல்லி ஒரு வழியாக அந்த பெண்ணை இந்த அமானுஷ்யமான ஒரு சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றிருந்திருக்காங்க. அந்த பெண்ணோட உடம்புல இருந்து ஒரு சில மணிகள் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து அந்த பெண்குள்ளே ஆக்கிரமித்து இருந்த அந்த தீய சக்தி எதுனா இவங்க எல்லாருமே ஓய்ஜா போட் விளையாடும் பொழுது முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே நுழையணும்னு முயற்சி பண்ண ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா யார், எப்படி அங்கே அந்த வீட்டு வளாகத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, இது எதுவுமே விவரமாக தெரியல. ஆனால் அந்த பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து அதுக்கப்புறம் அந்த பெண்ணை முழுமையாக தனக்கு வசப்படுத்தி கடைசியாக அந்த பெண்ணுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் அளவுக்கு அந்த தீய சக்தி தயாராக இருந்தது. சில வேளைகளில் நாம் சில பேர்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்குவோம், சில பேர் அதை நம்புவாங்க, சில பேர் அதில் இருக்கிற கதை புரியல அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கேட்பாங்க, சில பேர் அமைதியாக மட்டும் கதையை கேட்டுட்டு இதெல்லாம் வெறும் பொய் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி அனுபவங்களை பகிர்ந்துக்கிறவங்கள உரண்டா இழுப்பாங்க. இந்த மாதிரியான சூழல் எனக்கு பல முறை பல தடவை நடந்திருக்கு. இதற்கு நான் கொடுக்குற ஒரே பதில் மௌனம் மட்டும்தான். இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க நம்மளை இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்ற எந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எதையும் நான் நிரூபிப்பதற்காக முயற்சி செய்கிறதே கிடையாது. காரணம் என்னென்னா, எதையோ நிரூபணம் செய்யணும்னு நினச்சிட்டு கடைசியில் நாமளே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறத விட அதிகமாக கேள்வி கேட்டு விதண்டாவாதம் செய்கிறவங்க முன்னுக்கு முட்டாளை போல் அமைதியாக இருக்கிறது ஒரு வகையில் சிறந்த தீர்வு. சில வேளைகளில் மனிதர்களை விட பேய்கள் ஆபத்தாக இருக்காது. நம்ம முன்னாடி நம்மளை விவாதத்துக்கு அழைப்பவர்களே சில நேரத்தில் நம்மளுக்கு இந்த அமானுஷ சக்திகள் கையில் மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த அனுபவத்தில் வந்த அந்த பெண் மாதிரி நாம் தான் மரணத்தின் விளிம்பு இல்லை ஆபத்தின் விளிம்பில் அமர்ந்துக்கிட்டு சில விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. என்னது இன்னைக்குள்ள எபிசோட் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஒரே வீடியோவில் நம்ம 2 எபிசோடை வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியும். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பேய் கதை எபிசோடை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இந்த எபிசோட்டோட நான் நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்காக இந்த எபிசோட் ஆரம்பிச்சேன்னு. என்னோட நோக்கமே பேய்னா என்னது, அது வந்துட்டு நம்மளோட உடல் சம்மந்தப்பட்டதும் உயிர் சம்மந்தப்பட்டதும் ஒரு சோலோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்.
அது கூட நம்ம விளாண்டோன்னா, அது கூட நம்ம தகாத விஷயங்கள் செஞ்சோன்னா, அதை வந்து நம்ம தூண்டுற மாதிரி ஒரு வேலை செஞ்சோன்னா கண்டிப்பாக அதுக்கு ட்ரிகர் ஆகி நம்மளை மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கும். அந்த அந்த வரிசையில் வந்த படங்கள் தான் காஞ்சனா. காஞ்சனா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சீண்டவே கூடாதுப்பா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கதையும். இந்த கதையில் நம்ம படித்த லெசன்ஸ் என்னென்னா, வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, பேசாமல் நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். எதுக்கு தேவையில்லாம வெளியே உள்ள ஆவிகள் எல்லாத்தையும் எழுப்பி நம்ம வீடு வா என்கிட்ட பேசி எதுக்கு நம்ம கூப்பிடணும்? அந்த மாதிரி வேலையை பண்ணி அதிக நண்பர்களே, நீங்களும் ஓஜா போர்டில் ஆடணும்னு நினச்சிங்கன்னா, தமிழ் பிக்சர்ஸோட ஆளாக இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் அந்த எண்ணத்தை அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு அண்ணனா ஃப்ரெண்ட்லியாக நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன். தயவு செஞ்சு ஓஜா போர்டில் ஆடாதீங்க. எனக்கும் ஆசை இருந்துச்சு தான். ஆனால் எப்போ இந்த மாதிரி பாட்காஸ்ட் நான் நிறைய கேட்பேன். இது வந்து நான் இப்போ தான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேய் பாட்காஸ்ட்லாம் கேட்பேன். அது கேட்கும்போது சொல்லுவாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம சோலை நம்ம வாழ்க்கையை நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்தோன்னா பேசாமல் இருக்கணும். மற்ற ஏதோ ஒரு மோகினியோ ஏதோ ஒரு பேயை நம்ம ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா அது வேற. இது இன்னொன்று நண்பர்களே, இன்னொன்று என்ன இருக்குன்னா, நம்ம தெரியாமல் அதை எழுப்பி விட்டோம், அது நமக்கு ரிவெஞ்ச் எடுத்துச்சுன்னா அது வேற கதை. தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போய் அதை நோண்டுறோம்னா அது வேற கதை. மக்களே, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓகே, இதோட வளவள பேசாமல் இந்த வீடியோ முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பேய் கதைகளை பார்த்து அவங்களையும் கேட்க சொல்லுங்கள். அவங்களையும் இந்த பேய்னா என்னென்னு புரிஞ்சுக்க சொல்லுங்கள். அதனால் அடுத்த பேய் கதையில் இதே விஷயத்தை பற்றி இல்லைன்னா இன்னொரு விஷயத்தை பற்றி பேசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். We see the next episode. Ciao.